யஷோ, என்ன மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஈவினிங் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பல பஜ்ஜி போடலாம். ஓ, ஈவினிங் ஸ்டாக்கா? ஏன்னா இப்போ டீ வைக்க போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் அது கூட பல பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டீக்கு பல பஜ்ஜியா? இனிப்பா நல்லாயிருக்கும். மாமாக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில். அதனால இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு பல பஜ்ஜிக்கு என்னெல்லாம் போட்டு பிணையலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காயட்டும். பல பஜ்ஜி போடுறதுக்கான தேவையான பொருள் 2 நேந்திர பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கு. 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கு. 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கு. 1/2 கப் சோள மாவு எடுத்திருக்கு. சோடா உப்பு எடுத்திருக்கு. உப்பு எடுத்திருக்கு. மைதா மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அரிசி மாவு அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்தது சோள மாவு போட்டுக்கலாம். அடுத்து சர்க்கரை போட்டுக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பல பஜ்ஜி போடலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் இதில் பழத்தை டிப் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இதே மாதிரி கலர் எல்லாம் வர மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. உள்ளெல்லாம் வெந்திருக்கும். இந்த ஷேடு வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு வரலாம். இது பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சிடும். பல பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரில் வரணும் பல பஜ்ஜி. இது எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இது வந்து மிச்சமாயிடுச்சு இந்த மாவு. இதில் வந்துட்டு தேங்காவை துருவி எடுத்திருக்கு. அந்த தேங்காவை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கச்சாயம் மட்டும் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது போண்டா மாதிரி இந்த கச்சாயத்தை போடணும். நல்லா வேகணும். திருப்பி விட்டோம்னா நல்லா வெந்து வரும். இனிப்பு கஜாயம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே இழுக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்க்கணும்.